கிறிஸ்துக்கள் அன்பான தேவ பிள்ளைகளே, மீண்டும் ஒரு விசை கூட இயேசுவின் இனிதான நாமத்துல மீண்டும் இன்னொரு நாள்ல தேவனுடைய அன்பை குறித்து உங்களோடு கூட பகிர்ந்து கொள்வதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த காலை கதை நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க இயேசுவின் நாமத்துல வாக்குதல் கூறுகிறேன். இன்னைக்கு நமக்கு வருகிற வாக்குத்தத்தத்தின் செய்தி எங்க இருந்துன்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, சங்கீதம் 119 அதிகாரம் 18வது வசனம். உம்முடைய வேதத்தில் உள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படி என் கண்களை திறந்தருளும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது. தாவீது பக்தன் ஆண்டோடைய அதிசயங்களை பார்க்கும்படி கண்களை திறந்தருமாறு கேட்கிறாரு. ஏன்னு சொன்னா அவருடைய வாழ்க்கையில அநேக அனுபவங்கள் அவருக்கு இருந்துச்சு. ஆண்டவரை இன்னும் கூட நாங்கள் உண்மை அதிகமாய் பின்பற்ற உடைய அன்பில் நிலைத்திருக்கணும் அப்படின்னு சொல்லி அவரு சொல்றாரு. கண்களை குறித்து நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா வேதாமத்துல நிறைய காரியங்களை எழுதப்பட்டிருக்கு. நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா கண்கள் வந்து நம்முடைய தெய்வ வசனங்களை வாசிப்பதற்கு மாத்திரம் இல்லை, அது என்னது அதோடைய பிரயோஜனம் வந்து அதை காட்டிலும் அதிகம் அப்படின்ட்டு சொல்லப்படுகிறது. ஏன்னு சொன்னா ஆதியில நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா ஏவாள் தன்னுடைய கண்கள் நிமித்தமாக, கண்ணில் பார்த்தது நிமித்தமாக, இச்சை நிமித்தமாக என்ன செய்யறாங்க, பாவத்துல விழுந்துடுறாங்க. இன்னொரு நபரை பார்த்தீங்கன்னா சிம்சன், அவர் என்ன செய்வார் அப்படின்னு சொன்னா அவருடைய விழுகைக்கும் அவருடைய கண்கள் தான் என்னது காரணமாக இருந்த பார்க்குறோம். நீங்கள் அந்த அவரை குறித்து பார்க்கணும்னு சொன்னால் நியாயாதிபதிகள் புஸ்தகத்தில் 14ஆம் அதிகாரத்தில் அதை நீங்கள் பார்க்கலாம். அதே சமயம் நீங்கள் யோபு குறித்து நீங்கள் பார்க்கும்பொழுது அவர் என்ன செய்யறன்னு சொன்னால் தன் கண்களோடு உடன்படிக்கை பண்ணி தன்னை காத்து கொண்டார் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கோம். 31ஆம் அதிகாரம் 1 நம்ம அதை பார்க்க முடியும். கண்ணானது சரீரத்தின் நினைவா இருக்குது, விளக்காக இருக்கிறது அப்படின்னு சொல்லி மத்தேயு 6:22 நம்ம பார்க்குறோம். நம்முடைய கண் தெளிவாக இருந்தால் நம்ம சரீரம் முழுவதும் எப்படி இருக்குமா, நன்றாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கோம், அல்லது தெளிவாக இருக்கும் அப்படின்ட்டு சொல்லப்படுகிறது. ஏன்னு சொன்னால் உங்கள் சரீரம் முழுவதும் வெளிச்சமாக இருக்கும். நம்ம என்ன பார்க்குறோமோ அதுதான் என்ன இருந்துச்சுன்னா நம்முடைய சரீரத்துக்கான கமாண்டு. இப்போ நான் வழியில் ஏதாவது வருது, அது ஆபத்தாக இருக்குச்சுன்னா என் கண்ணு பார்த்த உடனே ஆட்டோமேட்டிக்காக என்ன செய்யும், நான் அதை விட்டு விலகி போவதற்கான ஒரு டிசிஷன் எடுக்கிறதுக்கு அது. அப்போ கண் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியமாக இருக்குது. சாலமன் நானே கூட என்ன செஞ்சேன்னா, உன் கண்கள் நேராய் நோக்க கடவுது, உன் கண் இமைகள் உனக்கு முன்பதாக என்னது செய்யும், இருக்க வேண்டும், அது என்னது செவ்வையானதை பார்க்கணும் அப்படின்ட்டு சொல்லப்படுது. ஆண்டவர் அருவருக்கிற 7 காரியங்கள்ல நீ பார்த்தீங்கன்னா முதலாவது கண்ணை பத்தி தான் ஆண்டவர் சொல்லி அந்த நீதிமொழிகளை சாலமன் சொல்லியிருப்பாரு. என்ன சொல்லுவாரு அப்படின்னு சொன்னா, மேட்டுமையான கண்கள் நமக்கு இருக்கக்கூடாது. பார்த்தீங்களா, கண்கள் வந்து என்னென்ன காரியங்கள் இருக்கு. ஒன்று இச்சை, 2வது என்னது, அது நம்ம ஆண்டவரோடு பண்ணுகிற உடன்படிக்கை. என் கண்களுக்கு நான் உடன்படிக்கை பண்ணியிருக்கேன்னு யோபு சொன்னார். பார்த்தீங்களா, அப்படின்னா நம்ம தீய காரியங்களை சார்ந்தோ அல்லது பார்த்தோ கெட்டு போய் விடாதபடிக்கு நம்ம எப்படி இருக்கணுமா, ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படின்னு சொல்லுது. கண்ணானது நமக்கு ஒரு சரீரத்துக்கு விளக்கா இருக்குது. கண் நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொன்னா என்னது, நம்ம எல்லாமே உடல் ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு நமக்கு அது பிரயோஜனப்படுது அப்படின்னு சொல்லுது. அடுத்தது என்ன செய்யுதுன்னா, நம்முடைய கண்கள் வந்து நல்லவைகளையே நோக்கணும் அப்படின்ட்டு சொல்லுது, நம்ம செவ்வையானவைகளையே நோக்கணும் அப்படின்னு சொல்லுது. அது மாத்திரம் இல்லை, கண்கள் எப்படி இருக்கக்கூடாது, மேட்டுமையான கண்கள் நமக்கு இருக்கக்கூடாதுன்னு அந்த வேதம் சொல்லுது. ஏன்னு சொன்னா பாவத்தின் ஆரம்பத்துல இருந்தே கண் என்னது பெரிய காரியங்களை மாட்டி விடுகையை சந்திச்சிச்சு. அதனால நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, நமக்கு ஆண்டவர் கொடுத்துருக்கு இந்த கண் பார்வை எப்படி நம்ம இருக்குது, ஆண்டவர் நோக்கி தாவீது பக்தன் பாடினது போல நம்ம பாடணும். ஆண்டவரே உடைய வேதத்தில் உள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படி என் கண்களை திறந்துடல. தேவனுடைய அதிசயமான காரியங்களை நம்ம பார்த்தோன்னு சொன்னா அப்படி அதிசயத்தை நம்மால் என்ன செய்ய முடியாதான், மனசுல வச்சிருக்க முடியாது. யார்கிட்டயாவது நம்ம சொல்றதுக்கு ஆசைப்படுவோம். அப்படி நம்ம சொல்லும் பொழுது என்ன செய்யும், ஆண்டவருடைய அன்பு இன்னொருத்தருக்கு கிடைக்கும். அந்த இன்னொருவர் என்ன செய்வார், இன்னொருவருக்கு சொல்லுவார், நான் இப்படி ரட்சிக்கப்பட்டிருக்கேன், இப்படி எனக்கு ஒரு சகோதரி சொன்னாங்க, இப்படி ஒரு சகோதரன் எனக்கு சொன்னாங்க அப்படின்ட்டு நம்ம சொல்லுவோம். ஏன்னு சொன்னா நம்முடைய கண்கள் பார்க்கிற விதத்தான். இவங்களுக்கெல்லாம் போய் நம்ம சத்தியம் சொல்லணுமா, அவங்களுக்குலாம் தெரியாதா அப்படின்னு நம்ம நினைப்போம். இல்லை, நீங்க இது என்ன செய்யணும், அவங்களுக்கும் தெரியாம அநேகர் நமக்கு பக்கத்துல இருப்பாங்க. நம்ம என்ன செய்யணுமா சொன்னோம், நீங்கள் எதை பார்க்கிறீர்கள் என்பது மிகவும் ஜாக்கிரதையா இருக்கணும். நம்ம வந்து மற்றவங்கக்கிட்ட இருந்து எதை பார்க்கிறோம், அவருடைய கெட்ட காரியங்களே மாத்திரம் பார்த்து அதை மற்றவர்களுக்கு விளம்பரமா படுத்துறோமா,
அல்லது அவங்களுக்கு இருக்க நற்காரியங்களையும் நம்ம பார்த்து அவங்களுக்கு கெட்ட காரியங்களை நம்ம மற்றவர்களுக்கு சொல்லாதபடி நற்காரியங்களை சொல்லும் பொழுது அதை கேட்கிற அந்த மனுஷியோ அந்த மனுஷனோ என்ன செய்வாங்க, ஐயோ நம்மை குறித்த நற்காரியங்கள் இருக்கிறது, அதை நம்ம காப்பாற்றிக் கொள்ளணும், தவறுகளை விட்டு அவங்க பின்வாங்கி வருவதற்கு அது தேவ ஒத்தாசையாக அவர்களுக்கு இருக்கும். அதனால நம்ம பார்க்குற விதம் எப்படி இருக்குதுன்னு நம்ம யோசிக்கணும். நேரானவைகளே நோக்கினால் சிந்தனை எப்படி இருக்குமா, நேர்மையானதாக இருக்கும். சிந்தனை நேரானதாக இருக்கும் பொழுது செயல்களும் எப்படி இருக்குமா, சரியானவர்களாக இருக்கும். சரியான செயல்களில் செய்யப்படும் பொழுது நம்ம எப்படி இருப்போமா, நமக்கு நம்ம குடும்பத்துக்கு ஆசீர்வாதமா இருப்போம், நம்ம சபைக்கு ஆசீர்வாதமா இருப்போம், நம்மை சுற்றி உள்ளவருக்கு நம்ம ஆசீர்வாதமா இருப்போம். அப்போ நம்முடைய கண் எப்படிப்பட்டதை நோக்குகிறது, நம்முடைய கண் எவ்வாறு நம்மை வழி நடத்துகிறது என்பதை நம்ம யோசிக்கிறதுக்கான இந்த நாள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது எல்லாவற்றுக்கும் மேலாக நீங்களும் நானும் ஆண்டவரத்தில் ஜெபிக்கும் பொழுது, ஆண்டவரே இந்த வேதத்தில் உள்ள அதிசயங்களை பார்க்க முடியும், என் கண்களை திறந்துடும். எதுக்கோ நான் பார்த்து கொண்டிருக்கிறேன், எதுக்கோ காத்து கொண்டிருக்கிறேன், என் கண்களை விரிவாய் திறந்து இது கிடைச்சிரும் அது கிடைச்சிரும், அவங்கள பார்த்துருவேன் இவங்கள பார்த்துருவேன் அப்படிலாம் யோசிச்சுட்டு இருக்கிறேன். அப்படி இல்லாமல் வேதத்தில் உள்ள அதிசயங்களை பார்க்கும்படி என் கண்களை திறந்தவர்களும் சொல்லி அவற்றை ஒப்பு கொடுப்போமா, ஜெபம் செய்வோம். பரமண்டலங்களில் வீற்றிருந்து பூமியின் மனுமக்களை கண்ணோக்கி பார்க்கிறதான பரலோக தந்தையே, இந்த நாளிலும் நாங்கள் கற்றுக்கொண்ட பாடத்திற்காக நன்றியானது. வேதத்தில் உள்ள அதிசயங்களை பார்க்கும்படி என் கண்களை திறந்தருளுங்க. நாங்கள் வேதத்தில் உள்ள காரியங்களை உணர்ந்தவர்களாக வாசித்து அதை படி நடக்கிற பிள்ளைகளாக இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. பாவிகளாக எங்கள் மேல் கிருபையா இருங்க. அப்படி ராஜ்யம் வரும் பொழுது ஆண்டவரே நாங்கள் ஒருவரும் கெட்டு போகாதபடிக்கு அந்த நித்திய ராஜ்யத்துல உம்மோடு கூட அந்த வெண் வஸ்திரம் தரித்து அந்த ஜீவ கிடத்தை பெற்று உம்மோடு கூட நடக்கத்தக்கதான அந்த பெரிய சாக்கியத்தை நாங்கள் எழுந்து போகாதபடிக்கு ஆண்டவரே எங்களை நீர் பாதுகாத்து பராமரித்து உங்களுடைய அன்பிலே எங்களை இடை கட்டி எங்களை வழிநடத்த வேண்டுமா இயேசுவின் வழியாய் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பரலோக தந்தையே. ஆமென், ஆமென். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ரிவைவல் டிவி.